அவர் பேசுறதை நாங்கள் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். கூப்பிடுமா நந்தினியை. அந்த பையனை 2 பேரை வாசலில் நிற்க வச்சுருக்காங்க. இன்னத்துக்கு வாங்கின்னு போன ரிப்போர்ட்டை சொல்லுங்க. 4 போலீஸ் வந்தாங்க, 1 போலீஸ் உள்ளகிறாரு. இப்போ வரைக்கும் வெளியே இருக்கிறானுங்க 2 பேரும். உட்கார வச்சிருந்தா என்ன கதை? 1 ஹவர்ல என் பையன் வரணும், இல்லைன்னா நான் ஆம்புலன்ஸ் வச்சு நான் வருவாங்க. இது எனக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும் நீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லா ப்ரூஃப் எடுத்துன்னு போயிருக்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு எதுக்கு உட்கார வச்சுன்னு இருக்கணும்? நீ ஜெராக்ஸ் எடுத்துன்னு தரேன் தானே சொன்னேன். நான் உடனே மாசமாகிற பொண்ணு ஓடியாந்தது. என்ன சொல்லிட்டு போனேன்? நீ போமா நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு போகிறோம். இதோ வராங்களே கூட அப்படின்னா 4 பேர் வந்தாங்க போலீஸு. மேலே ரெண்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த பையனும் என் லாஸ்ட் பையனும் போய்க்கிறாங்க. தம்பி கமலேஷ்னா இப்போ மற்ற ரிப்போர்ட் எடுத்து என் பையன் இப்போ வரணும் 1 ஹவரில். எல்லாமே இங்கே மாட்டினதை அவருக்கு எடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? போடுங்க அங்கேயும் அந்த வீடியோ எடுங்க சார். இங்கே மாட்டினதே எத்தனை போய் இருந்திருக்காங்க முறைக்கு. வீட்டுல வந்து எடுத்து என்ன பர்மிஷன் கொடுத்து எடுக்கணும். கவர்மெண்ட் நீ சொல்லிட்டு ஷூ கார்டோட வந்தாங்க. வீட்டுல ஷூ கார்டு எடுத்து வந்தாங்க. அப்ப கவர்மெண்ட் யார் பக்கம் இருக்கு? ஷூ கார்டு போனா ஒத்துப்பாங்களா? கவர்மெண்ட் யார் பக்கம் இருக்கு தெரியுதா? எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் அல்ல கைங்க ஆட முடியும். வேற யாரும் ஆட முடியாது. ஏன் என்னோட ரிப்போர்ட்டை நீ மாத்தினா கூட இதே கலைஞர் ஹாஸ்பிட்டலில் நான் என்னென்ன டேட்டுக்கு எடுத்தேன்றதை மொத்தமாக கம்ப்யூட்டர்லேருந்து எடுக்க சொல்லுவேன். நான் இதோட விட மாட்டேன். நீ இப்போ என் பிள்ளைகிட்ட இப்போ 1 ஹவரில் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பலைன்னா இதுதான் நடக்கும். இதை மீடியாவில் நீங்கள் போடுவீங்களோ லைவாக அவங்க பார்ப்பாங்களோ எனக்கு தெரியாது. 1 ஹவரில் அங்கே இருக்க என் 2 பிள்ளைங்களும் என்னோட மொத்த ரிப்போர்ட்டை வீட்டுக்கு வரணும். சார் எத்தனை மாதம் ஆனதெல்லாம் அக்கா நான் ஞாபகம் வச்சு சொல்கிறேன். அப்போ நான் படிக்காதவன். நீ 25 வருஷம் சர்வீஸு. ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு பார்க்க உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீ தான் எழுதி கொடுத்த. நான் 2800 ரூபா கொடுத்து எடுத்தேன். பார்க்கணும்ல, அதான உன்னோட வேலை. சொல்லுவான் எப்போ பாரு டிப்பன் எடுத்து போய் தனியாக ரூமில் உட்காந்தா எதுக்கு உனக்கு வேலை? சொல்லுங்க. வாட்லேயும் எப்படிமா இருக்கிற நீ? ஒரு நாள் கூட ஊசி போட்டு சாப்பிட்றியா? தனி நிறைய குடி, ஜூஸு குடி, எதுவுமே சொன்னது சொல்லவே மாட்டாரு. எதுவுமே கேட்க மாட்டாரு. எதனா நம்ம பேசினா நான் டாக்டரா நீ டாக்டர் இந்தா நோட்டு எடுத்துட்டு போ அந்த மாதிரி தான் பண்றாரு அப்படின்னா அப்ப நாங்க யார்கிட்ட உங்களுக்கு கோரிக்கை என்ன? அரசாங்கத்துக்கு ஏதாவது வைக்கிறீங்களா? கோரிக்கை என்ன சொல்லுங்கம்மா? அரசாங்கம் எங்க பக்கம் எங்களுக்கு நிற்குமா? அரசாங்கம் என்ன? நான் இப்படி இருக்கேன், எனக்கு என்ன செய்ய? இப்போ நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கேன் தெரியுமா? என் வீட்டுக்காரர் இழந்து இப்ப உயிர் யாருன்னா காப்பாத்துவோம்? லங்ஸ் இப்ப யாருன்னா வைப்பாங்க? அரசாங்கம் வைக்குமா? இப்போ லங்ஸ் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்ல போய் நான் யாருக்கு எங்க அம்மா இப்ப வைப்பாங்க? எங்க அம்மாக்கு யாருன்னா லங்ஸ் தர முடியுமா? சொல்லுங்க. யார் தருவா? இப்ப ஒரு கவர்மெண்ட்ல போய் என்ன இப்படி ஆக்கிட்டாங்க. எல்லாரும் எனக்கு சொல்றதான் பணம் சம்பாரிச்சிடலாம், பசங்களை விட்டுட்டு நீயும் போயிட்டீன்னா எப்படி அப்படின்னு என்ன கேட்குறாங்க. சொல்லுங்க. அப்போ நான் எதை பார்ப்பேன்? நீங்க சொல்லுங்க. இது எவ்வளவு கடை இருக்கு? இது வரைக்கும் நான் கடன் வாங்கி செலவு போட்டோம்னா கூட நான் செத்தாய இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன் சார். வந்தா வருது, கடன் கட்டினேன். இல்லைன்னா என் வீடு விற்றுட்டு என் பசங்க கட்டிட்டு போட்டோம். யாரும் ஏமாற்ற மாட்டேன் நான்.